அந்த வகையில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? மேஷத்தில் பிறந்தவருக்கு முதல் ராசி மேஷம், மேஷ ராசியில் பிறந்தவருக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் மே மாசம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீடு அதுபோல ராகுவை 11ஆம் இடத்தில் பார்க்கிறார். அதுபோல ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி மகானுடைய சஞ்சாரம் இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுனுடைய சஞ்சாரம். அப்ப மேஷராசியினருக்கு அடுத்த வருஷம் தனலாபங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போறதுல பொருளாதாரங்கள் நல்ல வலிமையாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த யோகங்கள் உண்டு. ஏழரை சனியா இருக்காரு, விரயத்துல சனி இருக்கிறாருன்னா பிரச்சனை ஏதும் இல்லை. விரய சனியாக என்றாலும் பண விரயங்கள் இருக்கும். பணமானது விரயமானாலும் பணம் வருவதில் எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. பணம் பொருளாதாரங்கள் சேர்ந்து கொண்டு தான் இருக்க போகுது. பணத்தினால் லாபம் உண்டு. 11ல் இருக்கக்கூடிய ராகு பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களையும் ஆதாயத்தை மேஷராசினர்களுக்கு கொடுக்க போகிறார். 5ல் கேது இருக்கிறார். 5ஆம் இடம்ன்றது மனதை குறிக்கிறது. அப்ப ஜாதகர்களுக்கு காதல் உணர்வுகள், அன்பு போன்ற விஷயங்கள் பொய்த்து போகும். இதில் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் ஆன்மீக எண்ணம், இறை நம்பிக்கை, இறை சிந்தனை, கற்பனை திறன்களை இந்த மேஷராசியினருக்கு 2026 கொடுக்கும். பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பகவானுடைய டிரான்சிட் ஆனது ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உச்ச குருவாக 4ல் வருவார். இந்த உச்ச குரு 10ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல பதவி அதிகாரங்கள், இடமாற்றம் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்த்த மேஷராசியினர்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பார். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்த மேஷராசியினர்களுக்கு பதவி உயர்வை கொடுக்க போகிறார். இந்த குருவனுடைய டிரான்சிட் இந்த ஜூனுக்கு பிறகு கடகத்தில் உச்ச குருவாக வரது சனி மகானை பார்த்து விடுவார். வீட்டில் சுபகாரியங்கள், சுக நிகழ்வுகள் நடக்கும். மேஷராசியினர் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் தடை இருக்கு, அவருடைய உடன்பிறப்புகளுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ அல்லது முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் ஒரு சுபகாரியங்களை நடக்க வேண்டும் என்று இத்தனை காலம் காத்துட்டு இருந்தீங்கன்னா 2026 இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சுபகாரியங்கள்லாம் நிகழ்ந்தேகணும் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு. அதன் பிறகு அதிசார பயிற்சி எல்லாம் இருக்கு. எனினும் இந்த குரு உச்சநிலையில் வருவது 2026 மேஷராசினர்களுக்கு வீடு, மனைகள், கல்வி வழியிலக்கூடிய நபர்களுக்கு கல்வியில நல்ல யோகங்களை கொடுக்கிறார், பணம்பொருளை கொடுக்கிறார். இந்த மே மாசம் வரைக்கும் புது முயற்சி எதுவும் செய்யாமல் இருப்பது யோகம். 3ல் குரு இருக்கிறார். ஒரு தயக்கத்தையும் ஒரு தன்னம்பிக்கை குறைபாட்டையும் ஒரு பய உணர்வையும் கொடுப்பார். அது மேவுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி டிரான்சிட்டுக்கு நடந்த பிறகு இந்த குரு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கிறார். பதவி உயர்வு, வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கிறார். தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கிறார். இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்தில் மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அந்த விரயங்கள் பிரயோஜனம் இல்லாம செலவுகள் இருக்கும், அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆகினும் மேவுக்கு பிறகு வீட்டுக்கு பிரயோஜனமான செலவு, சுபகாரியங்கள், சுப அமைவுகள், வீடு மனைகள் கட்டுவது போன்ற அமைவுகளை 2026 மேஷராசிக்கு கொடுக்க போகுது. அப்ப மேஷராசிக்கு இந்த 2026 என்பது ஒரு நல்ல ஆண்டு. 7.5 சனியாக இருந்தாலும் மேஷராசினர்களுக்கு இந்த வருடம் வருகின்ற 2026 யோகமான ஆண்டாக தான் அமைகிறது.